கடந்த வருடங்கள் முடிந்து புதிய வருடத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமான நாமத்தை கர்த்தாவே இந்த வெடிகால வேலையிலே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே பழைய வருடத்தை கடந்து புதிய வருடத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்திய ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையுடைய 1000 ஆசீர்வதியும் வந்திருக்கின்ற ஆண்டவரே போதுகிற ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர் வந்திருக்கின்ற சிறியவர்கள் பெரியவரை இந்தியம் ஏற்பீராக. கண்டினியாக கலந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிராம மக்கள் ஆசீர்வதிமானவரே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட இந்த முடிவு செய்வீராக. ஆரம்ப முதல் கடைசி வரை இந்திய கடந்து இருக்கட்டும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். நாளைக்கு என்ன செய்யணுமோ சொல்லுமாண்டவரை என்ன செய்யணையா, இதை பாடணுமோ, இதை பேசணுமோ, இதை ஜெபிக்கணுமோ சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் மகிமைப்படட்டும். புதிய கன மகிமை அனைத்து மிக செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புதிய வருடத்தில் ஒரு புதிய பாடலை நாம் பாடலாமா? இனிமையான வருடம் பிறந்தது பிறந்தது, இதயம் மகிழ்ந்து இன்பம் காணுது. பழைய இருளும் மறைந்து போனது மறைந்தது, புதியமாய் திரும்பி வாழுது. இனிமையான வருடம் பிறந்தது பிறந்தது, இன்பமான இதயம் மகிழ்ந்தது. பழைய வருடம் இருளும் மறைந்தது மறைந்தது, புதிய வருடம் ஒளியும் தெரியுது.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த புதிய வருடத்தில் நான் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வார்த்தை யார் சொல்கிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற தேவனாய் கர்த்தர் நானே. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தை. உனக்கு என்ன தேவையோ, எது உனக்கு தேவையான வார்த்தையோ அதை நான் கொடுப்பேன். பிரயோஜனமான இருக்கிறதை உனக்கு நான் போதித்து உனக்கு எதுக்கு சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில, எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. 9வது அதிகாரம் 8வது வசனம். சரி, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூரணம் அடைவர்களும் சகலவித நன்மையிலும் பெருகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த புதிய வருடத்துல மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், இதுல அதில் இல்லை, எல்லாவற்றிலும் எப்பொழுதும், காலையிலே சாயங்காலம் மதியானம் இல்லை, எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உள்ளவர்களாகும். அதாவது சம்பூர்ணம் சொன்னால் முழுமையான ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் குறிக்கிறார். சம்பூர்ணமாயும் சகலவித நற்கிரிகளையும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வெள்ளத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதான் வாக்கு தத்தங்கள். எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் தான். ஆகவே அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏதாவது தடைகள் இருக்குமானால், இந்த வருடத்தில் எனக்கு ஏன் இதுக்கு நினைக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது என்று உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குமானால் அந்த தடைகளை ஒழித்தெரிப்பதற்காக ஆண்டவர் முன்பாக சொல்கிறார். அதாவது மீகா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தையாக சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உங்கள் தடைகள், வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமானால் அதை ஒழித்து எறிவதற்காக ஆண்டவர் முன்பாக சொல்லுகிறார். இந்த வருடத்தில் போன வருடத்தில் எந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன், மன கஷ்டம், குடும்ப கஷ்டம், எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, உழைக்கிறதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு 10 பையில் போகிற மாதிரி ஆகிடுச்சு, ஒன்றுமே வருமானமே இல்லை, எங்கே பாரு கடன் தொல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு போன வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தியாகத்தில் போட்டீங்களோ அதெல்லாம் நீக்கி போட ஆண்டவர் முன்பாக போகிறார். தடைகளை ஒழித்து வாசிங்க. அந்த வார்த்தை மீகா 2:13 வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக கடந்து போகிறார். 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையிலே தடைகள் வருவது உண்டு. என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய தடைகள். ஆனால் தடைகளை ஒழித்தெறிய வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை தடைகளை ஒழித்தெறிகிறவர் அவர்கள் முன்பாக செல்கிறார். நம் முன்பாக ஆண்டவர் செல்ல வேண்டும் என்றால் நம் ஆண்டவரை முன்வைத்து நாம் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வாசல் வழியாக பிரவேசிப்பார்கள். அதாவது குறுக்கு வழி இல்லை, அவர்களை நீக்கி வாசலாக உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகள் இந்த வருடத்தில் அவங்களுக்கு பலிக்கும். இன்னொரு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? மேலே குறிக்கப்பட்ட நான் வாசிக்கப்பட்ட வேலை பகுதிகளை வாசித்த பார்த்தீங்க. முதலாவது ஏசாயா 48:17 பார்த்தோம்.
இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு கொடுக்குறான்னு சொல்றாரு. இரண்டாவது, எப்போதும் சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக சொல்கிறார். மூன்றாவதாக தடைகள் ஒழிக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வாசிங்க எரேமியா புஸ்தகம் 7:23 வாசிங்க. மேலே குறிக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பலிக்கணும், நமக்கு கிடைக்கணும், அது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும்? அதை நாம் பார்க்கும்போது என் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்பொழுது உன் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். நன்மை உண்டாகுங்கள் சொல்ல. அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும்னு சொன்னா மனம் திரும்பும். மனம் திரும்பி செவி கொடுக்கணும். உபாகமம் புஸ்தகம் 30:8 வாசிங்க. உபாகமம் 30:8. மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். பழைய வருஷத்துல நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா ஆலயத்துக்கு வராமல் இருந்திருப்போம், ஜெபிக்காம இருந்திருப்போம், வேலை வாசிக்காம இருந்திருப்போம். அதெல்லாம் நம்ம மீட்டு வரணும். மனம் திரும்பணும். மனம் திரும்பி செவி கொடுக்க. வாசிங்க. நீயோ மனம் திரும்பி ஹல்லேலூயா. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். நீ